ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மட்டும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஸோ இந்த கொரோனா டைமில் எல்லோரும் சேஃபாக வந்து இருக்கீங்கன்றதை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து சம்மர் இல்லையா? இப்போ வந்து அந்த தர்பூசணி இதெல்லாம் வாங்கினப்ப அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சொன்ன ரெசிபி இது. அவங்க யூடியூப்பில் வந்து பார்த்தாங்களாம். ஸோ அதுபடி இன்றைக்கி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க சொல்கிற மாதிரியே இருக்கா என்ன அப்படிங்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி அவங்க அவங்க யாருக்கு அவங்க இது பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய க்ரெடிட்டை நான் வந்து கொடுத்துட்றேன். இட்ஸ் வெல் சூப்பர். ஸோ நேராக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன கட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணியில் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த இதில் மேல் தோலையும் உள்ளே இருக்கிற அந்த சிகப்பாக ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம வந்து ஒரு பீலரில் வச்சு எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு க்யூப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இதில் முழுகிற அளவுக்கு அந்த காய் எவ்வளோ நீங்கள் அரிஞ்சிங்களோ அது வந்து ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே 20 இல்லை 25 நிமிஷம் அது வரைக்கும் வந்து நல்லா வேக விட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இப்போ நல்லா டிப் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். அது என்ன பதம் அப்படின்னா, அது வந்து கண்ணாடி மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக, எப்படி வெங்காயம் வதக்கினா கொஞ்சம் அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது காய் வந்து வெந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுமா. ஸோ அந்த வெந்ததை வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ லெட்டை போட்டு மூடிடும். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ அந்த காய் வேகிறதுக்குள்ளே இந்த மீன் டைமில் நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டிக்கான அந்த கலர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். யூஸ்வலி கலர் ரொம்ப நிறைய கலர்ஸில் இருக்கும். அதாவது கேசரி கலர்ஸ் தான் எல்லாமே. எல்லோ, ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி பச்சை கலர் கூட இருக்குது. இன்றைக்கி பச்சை கலர் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ரெட்டு, எல்லோ அண்ட் இன்னொரு கலர், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அது மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ ஆரஞ்சு ஒன்று, ரெட்டு, எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் இன்றைக்கி பண்ணுறோம். ஆரஞ்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சிரப் அந்த வேகம் இல்லையா, வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா நம்ம போடும்போது ஒன்று இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதமாக இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி வச்சுருங்க. இதுக்கு அடுத்தது வந்து இதை வந்து நம்ம சிரப்பில் போட்டு வந்து டிப் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக சுகர் சிரப்புக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு தண்ணி வச்சு கொஞ்சம் வாட்ரியான சிரப், பாகு பதம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சுகர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இப்போ வேக வச்ச அந்த பழத்தை வந்து அதில் போட்டுருங்க. இது ஃபுல்லாக அதிலே டிப் ஆகி நல்லா வந்து ஊறணும். அது கொஞ்சம் இதுவும் வந்து ஒரு 25 மினிட்ஸ் போல், அது எப்படி வேக வச்சிங்களோ அதே மாதிரி அந்த 25 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா சோக்காகி, ஏற்கனவே இது இந்த டைமிங்கில் வேகலைனாலும் இதில் நல்லா வந்து வெந்துடுது. ஸோ இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 பிரித்து அழகாக அந்த கலரில் போட்டு எல்லா கலரையும் வந்து நல்லா அது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு தோராயமாக ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா வந்து அந்த சிரப்பில் வந்து தனியாக வேறு ஊறணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அதனோட அந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கான அந்த கலர், அந்த டேஸ்ட் அண்ட் அந்த சுகரோட சிரப் வந்து நல்லா அதில் அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ 4 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு இதில் ஷீட்டை வந்து தட்டில் வந்து நல்ல டின் ஃபாயில் இருக்கு இல்லையா, அந்த ஃபாயில் பேப்பரை போட்டு தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஃபாயில் பேப்பர்லேயே காய வைக்கிறேன். ஏன்னா அந்த சுகர் சிரப் பிசுன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி தட்டு இதெல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து இதுவாக இருக்கும், நம்மளால் எடுத்து திரும்பி காய வைக்க முடியாது. அதனால் ஃபாயிலில் நல்லா அந்த சிரப்புலாம் இது பண்ணிவிட்டு நான் அது மாதிரி ஒன்று ஒட்டாத அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக காய வச்சுக்கிறேன். ஸோ 4 கலரையும் அழகாக காய வச்சாச்சு. காய வச்சு இது வந்து அடுத்த நாள், சரிங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக போய் அடுத்த நாள். யூஸ்வலாக வீடியோவில் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே காஞ்சிடும்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இட் டுக் 2 days ஃபுல்லாக, ஒரு 2 நாள் வச்சு நல்லா காஞ்சிது. அப்பப்போ நான் வந்து அதை இது பண்ணி விட்டேன், கிளறி விட்டு காய வச்சது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு சவுண்டு, அந்த அளவுக்கு நல்லா வந்து காஞ்சி போச்சு.
இப்போ நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து சின்ன சின்ன பாக்ஸாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கன்வீனியண்ட்டாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ இது 4 கலரையும் அழகாக அந்த ஃபாயிலில் ஒட்டலை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்து காஞ்சிருக்கு. கேக்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த இதை வந்து நம்ம அந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இது பண்ணி வச்சிடலாம். 3 கலர் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்று மட்டும் இந்த இது மட்டும் கொஞ்சம் வந்து காயில், அதை இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உலர்த்திட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மைக்ரோவேவபிள் 2. இது வந்து ஒரு ஆர்டர் வந்து ஆன்லைனில் இது பண்ணும்போது இந்த பாக்ஸஸ் வேணும். ஸோ நான் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃப்ரீசரும் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸில் இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி இப்போ ஃப்ரெஷ்குள்ளே வச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து 3 months வரைக்கும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்பைரி டேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம சமத்தாக ஃபில் பண்ணிடலாம். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டிப் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் காய வச்சதுக்கப்புறம் அதில் சிரப் இருந்துச்சு இல்லையா, அந்த சிரப் வந்து நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ அந்த ஐஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.